ராஜாதிராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே என் உள்ளம் தங்கும் அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே என் உள்ளம் தங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதிராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதிராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஜோதியாய் வந்த அன்பே பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே. ஜோதியாய் வந்த அன்பே பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே. தியாகமான தேவ அன்பே திவ்ய மதுர அன்பே. தியாகமான தேவ அன்பே திவ்ய மதுர அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதிராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதிராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே. மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே. என்னை வென்ற தேவ அன்பே என்னில் பொங்கும் பேரன்பே. என்னை வென்ற தேவ அன்பே என்னில் பொங்கும் பேரன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதிராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதிராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜூலை 2025 மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தை ஜான் சாப்டர் 11 verse 40 நடுப்பகுதி. அன்னைக்கு ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. இஃப் யூ வுட் பிலீவ் யூ வுட் see the glory of God. இன்னைக்கு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறார். எங்கே நின்று சொன்னார்? தன்னுடைய சிநேகிதனாக அவர் நேசித்த லாசரு வியாதியாய் கிடக்கிறான் என்று இயேசுவுக்கு தகவல் வருகிறது. அந்த நேரத்தில் யோவான் 11:4 இப்படியாய் சொல்லுகிறார், இயேசு அதை கேட்டபோது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவ மகிமை விளங்குகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனாலே மகிமைப்படுவார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. Sickness is not unto death but for the glory of God. இன்றைக்கும் பாருங்கள், மிக முக்கியமாக கர்த்தருடைய மகிமை நமக்கு இருக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில் தான் வெளிப்படும். ஆரம்பத்தில் சில சூழ்நிலைகள் விகற்பமாக இருக்கிறது போல இருக்கு. இன்றைக்கி கூட பல காரியங்களில் தடைகள், சில முட்டுக்கட்டைகள், பற்றாக்குறைகள் இதெல்லாம் சந்தித்து ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கோ அதை காட்டிலும் கர்த்தருடைய மகிமை பெரிதாய் வெளிப்பட ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. ஆரம்ப நாட்களில் இந்த பிரச்சனை வந்த பொழுது மார்த்தாள், மரியாள், லாசருவுக்கு மிகுந்த வேதனை. லாசருவுக்கு சரீரத்திலும் வேதனை,
மார்த்தாள் மரியாளுக்கு சரீரத்தில் ஓரளவுக்கு வேதனை இருந்தால் மனதளவில் ஒரு பெரிய ஒரு நெருக்கடி வந்திருக்கும். ஆனால் அதில் மரித்த பொழுது தாங்க முடியாத துயரம், இதெல்லாம் தாண்டி வந்து அநேகர் பல காரியங்கள் இயேசுக்குள்ள நெருக்கமான பார்க்கல. டெத்து கூட வரலடா, இவ்வளோ வந்து இந்த வீட்டில் தான் வந்து சாப்பிடுவார், தங்குவார், போவார் சொல்லிவிட்டாங்க. 4 நாளைக்கு முன்னாலே சொல்லிவிட்டாங்க. இது வரைக்கும் வரல பாரா. சில நேரம் வரலனாக்கா எவ்வளோ பேச்சுக்கள்லாம் எழும்பும். அதுபோல் நிறையா எழும்பியிருக்கும். இவங்க பதில் பேசாமல் அமைதியாக தான் இருந்திருப்பாங்க. இயேசு மேலே ரொம்ப ஓவராக கசப்பாக இருந்தால் வந்தால் போயே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டது உடனே மார்த்தாள் ஓடி போய் இயேசுவை பார்க்கிறார். அப்புறம் மரியாள் பார்க்குறாங்க. கல்லறைக்கு போகிறாங்க. கல்லறையில் போன உடனே அவங்க யோசிக்காத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார். கல்லை புரட்டி போடுங்கள்ன்றார். அப்போ தான் மார்த்தாள் சொல்லுகிறார்கள், மரித்தவன் சகோதரி மார்த்தாள், ஆண்டவரே இப்பொழுது நாருமே, அல்லேலூயா, 4 நாள் ஆயிற்று. சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் நாற்றத்தை பார்க்கிறார்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தருடைய மகிமையை பார்ப்பார்கள். இன்றைக்கும் பாருங்கள், உலகம் எல்லாம் முடிந்து போயிட்டு பார்க்கும் பொழுது விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். ஆண்டவர் அவருடைய செயல்களை செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் அந்த மகிமையை பார்க்க வேண்டும் என்றால் ஒரு விசுவாச கண்கள் நமக்கு தேவை. காட்ஸ் க்ளோரி இஸ் ஆல்வேஸ் ரிவீல்டு. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்ம விசுவாசித்தாதான் அவர் மகிமைப்படுவார்னு கிடையாது. அவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார், மகிமை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்ம பார்க்கணுன்னா நம்ம விசுவாசிக்கணும். அதான் இன்னைக்கு சொல்ல விரும்பு. அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு அதில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறதை நாம் பார்ப்போம். இன்னைக்கு பாருங்கள், உலக மகிமை என்று சொல்லும், க்ளோரி என்று சொல்லும் பொழுது, கனம் என்று சொல்லும் பொழுது, உலக பிரகாரமான ராஜாக்களுக்கு எதெல்லாம் மகிமையாக இருக்கும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா, வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 14:28 இப்படியா சொல்லு, ஜனத்திரட்சி. இன்னைக்கு பெரிய ராஜாவாக இருக்கு. அவர் வர்றதுக்கு முன்னாலே ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னால் கூட்டம் சேர ஆரம்பிச்சிருது. அதில் தான் அவருக்கு மகிமை. ஜனத்திரட்சி ராஜாவுக்கு மகிமைன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அதை தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். 2வது பகுதியை பார்த்தீங்கன்னா, ஜனக்குறைவு தலைவனின் முறிவு. ராஜாவுக்கு மகிமை எதில் வரும்? திரளாய் ஜனங்க வர்றதுல வரும். ராஜாவுடைய மகிமை ஜனத்திரட்சியில் வெளிப்படுகிறது. ராஜாவுடைய மகிமை அடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது அல்லேலூயா, அவனுடைய உடை, அவனுடைய தோற்றம், இது எல்லாத்திலையும் வெளிப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவை சொல்லுகிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசி. சாலமோனை குறித்து சொல்லுகிறார். என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி. ராஜாவுடைய மகிமை எதில் வெளிப்படுது? அவர் போடுற உடையில். ட்ரெஸ் மாத்திரம் இல்லை, அவர் வருகிற ஊர்தி இல்லை, வாகனம், இது எல்லாத்துலேயும் தான் வெளிப்படும். அதனால் பாருங்கள், பெரிய எவ்வளோ பெரிய தலைவராக இருக்கான், அதுக்கு ஏற்ற மாதிரி ரதத்தில் வருகிறார். ராஜா வருகிற பிரவேசத்தில் அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. சங்கீதம் 24வது அதிகாரத்தில் தேவனை பற்றி சொல்லும் பொழுது இப்படியா சொல்லியிருக்கு. நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ராஜா வந்து பிரவேசிக்கிறதுல அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. இன்னைக்கு இதை நல்லா புரிந்து கொள்ளுகிறதுக்கு நான் சொல்கிறேன். மகிமை என்று சொன்னால் எதை குறிக்கிறது? அவருக்காக வருகிற ஜனங்கள். அல்லேலூயா. அவர் போட்டிருக்கிற, ராஜா போட்டிருக்கிற உடை, ராஜா வருகிற பிரவேசம், இதெல்லாம் அல்லேலூயா. நம்ம ராஜா இங்கே வந்து இறங்கும் பொழுது அல்லேலூயா அவருடைய மகிமை எதில் வெளிப்படுகிறது? தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் நம்முடைய தேவாதி தேவனுடைய மகிமை எதில் வெளிப்படுகிறது என்றால் அவருடைய செயல்கள், அவருடைய வல்லமையில். யுத்தத்திலே பராக்கிரமிக்கவர். போராட்டம் வரும் பொழுது அதை ஜெயித்து தேவ ஜனங்களுக்கு வெற்றியை கொடுக்கறதுல அவர் மகிமை வெளிப்படுத்துகிறார். யாத்ராமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் அன்னைக்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்திய பிரேதங்களை அந்த செங்கடல் ஓரத்தில் பார்க்கிறார்கள். நேற்று வரைக்கும் பயந்துகிட்டு இருந்தவர்கள் இன்னைக்கு பார்த்தா ஒருத்தன் தப்பலை, ஒரு ஆள் தப்பலை. பின்னால் வந்த இராணுவத்தில் போய் செய்தி சொல்லுது கூட எவனாவது இருந்தால் நான் தெரியல. அந்த அளவுக்கு அவர்கள் எல்லாரும் மடிந்து போன பொழுது அங்கே பாடுகிறார்கள். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடி. முதல் வார்த்தையை சொல்லுங்க, அவர் மகிமையாய் வெற்றி சிறகிறார். நம்ம ராஜாவுடைய மகிமை எதில் வெளிப்படுதுன்னா அவர் செய்கிற யுத்தங்களில் வெளிப்படுகிறது. இன்னைக்கு உங்களுக்காக எனக்காக யுத்தம் செய்து
அல்லேலூயா. நமக்கு வெற்றியை தருகிற ஒரு தேவனை ஆராது, அதுதான் சொல்றாரு பாருங்க. ஆனால் அவர் செய்து கொண்டே தான் இருக்கிறார். அவர் என்னைக்கு எங்கேயா தோற்று போயிருக்காரா பாருங்க? எங்கேயா சொல்ல முடியுமா தேவன் தோற்று போயிட்டார்? நம்ம கண்கள் பார்க்கறதுக்காக தான் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் மகிமை இன்னும் பார்க்கலைன்னா அது அது நம்ம சைடில் சில குறைகளை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். இஃப் யூ பிலீவ் யூ வில் டெஃபினெட்லி see the glory of God. எந்தெந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தருடைய மகிமையை கண்டிப்பாக பார்ப்போம். அல்லேலூயா. யுத்தத்தில் அவர் அன்றைக்கு வெற்றி சிறந்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய மகிமையை இந்த உலகத்துக்கு பல செய்கைகள் அவருடைய சிருஷ்டிப்பின் மூலியமாக அவருடைய ஆலயத்தில் எல்லா இடத்திலும் வெளிப்படுத்துகிறார். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்கும் பொழுது மகிமையாய் வெளிப்பட்ட மிக முக்கியமான சூழ்நிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா தம்முடைய குமாரன் மூலியமாக தான் தேவன் தம்முடைய மகிமையை இந்த உலகத்துக்கு அதிகமாக வெளிப்படுது. God revealed his glory to the world through his son Jesus Christ. எபிரேயர் 1வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவை பற்றி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அவர் பிதாவின் மகிமையின் பிரகாசமாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். நிறைய பேருக்கு அது விளங்கலை. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தச்சன் அல்லவா, இவனுடைய தாய் தகப்பன் அவர் தெரியுமே, இவனுடைய சகோதர சகோதரிலாம் நம்மத்தில் தான் இருக்கிற சாதாரண மனிதனாக பார்த்தாங்க. ஆனால் அவரை பின்பற்றின சீசர்களில் யோவான் அப்போஸ்தலன் இப்படியாக சாட்சி கொடுக்கிறார். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் 14-15 வசனங்களில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அல்லேலூயா. ராஜாவுக்கு ஒவ்வொரு மகிமை இன்னைக்கு சொன்ன பாருங்க. வர்ற திரளான கூட்டம், அவங்களுடைய உடை, ஏறி வருகிற வாகனம், அவங்களுடைய பிரவேசம், இதெல்லாம் அவங்களுக்கு மகிமை கொடுக்கறது போல பிதாவின் குமாரனுக்கு ஒரு மகிமை எதெல்லாம் வெளிப்பட்டது என்று சொல்லி இன்னைக்கு ஒரு 3-4 வசனம். இயேசுவின் வாழ்க்கை அவர் பிறந்து வந்ததுலேருந்து அவருடைய மகிமை எதன் மூலியமாக வெளிப்படுது இன்னைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கண்கள் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன இருக்கணும்னு அது மாதிரி இன்னைக்கு படிச்சுட்டு இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவின் மூலியமாக தேவ மகிமை இதிலெல்லாம் வெளிப்பட்டதுன்னா முதல்ல அவருடைய பிறப்பில் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் பிறந்த பொழுது அன்றைக்கு பாருங்கள், அந்த தேவ தூதர்கள் மெய்ப்பர்களுக்கு வெளிப்பட்டார்கள். மெய்ப்பர்களுக்கு வெளிப்பட்ட பொழுது லூக்கா 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் அங்கே ராத்திரியிலே பெத்லகேமுக்கு பக்கத்தில் இருக்கிற வயல்வெளிகளிலே மந்தை மேய்த்து கொண்டிருந்த மெய்ப்பர்கள் மத்தியிலே தேவ தூதன் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்து. கர்த்தருடைய மகிமை வெளிச்சமான ஒரு மகிமை. கர்த்தருடைய மகிமை இருளாக இருக்காது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. லைட்டே இல்லைனாலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும், அந்த இடம் ஒளிமயமாக மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தேவ தூதர்கள் இரட்சகருடைய பிறப்பை அறிவித்து விட்டு சொல்லுகிறார்கள், உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும். ஹல்லேலூயா. என்ன எதனால மகிமை? தேவனாகிய கர்த்தர் ஒரு சாதாரண மனிதனாக தன்னை தாழ்த்தினதுனால மகிமை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அங்கிருந்து இங்கே இறங்கி வந்து நமக்காக வந்து நம்ம இருக்கிற இடத்துல நம்மில் ஒருவராக வந்தார் பாருங்க. அதில் தான் ஒரு மகிமையே இருக்கு. இன்றைக்கும் கர்த்தருடைய மகிமை எதில் பார்ப்பீங்க? நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, கர்த்தருடைய மகிமைனா அவர் அரண்மனையில் மாத்திரம் ஒரு மகிமை இல்லை. சிறைச்சாலையில் யோசேப் இருக்கும் பொழுது யோசேப்போடு கூட கர்த்தர் சிறைச்சாலையில் இருந்தார் பாருங்க, அதில் தான் அவருடைய மகிமை இருக்குது. ஹல்லேலூயா. எங்கிருந்தாலும் உங்களோடு கூட அவர் இருந்து நடத்துகிறவராக இருக்கிறார். மனிதர்களாகிய நாம் பிசாசை ஜெயிக்க இல்லை என்றால் அவனுடைய அதாவது சூழ்ச்சிகளிலிருந்து வெளிவர, அடிமைத்தனத்தில் வெளிவர முடியாமல் இருக்கும் பொழுது
நமக்காக பாவமறியாத அவர் நம்மை போல ஒரு சாதாரண மனிதனா, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்க அவரும் அவர்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவரான, அதில் தான் அவருடைய ஃபர்ஸ்ட் க்ளோரி. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் மூலமாக இந்த உலகத்துக்கு தேவ மகிமை அவருடைய பிறப்பில் வெளிப்பட்டது. இந்த குழந்தையாகி இயேசு கிறிஸ்துவை தூக்கி கொண்டு ஆசீர்வதித்த சிமியோன் சொல்றார் பாருங்க, இயேசு பிறந்த 8வது நாளில் பேர் வைக்கிறதுக்கு போறாங்க. அங்கே இயேசு என்று பேரிட்டார்கள். பேரிட்ட பின்பு அந்த நேரத்தில் சிமியோன் ஆவியின் ஏவுதனால் வந்தான்னு லூக்கா 2:27 சொல்லப்பட்டிருக்குது. லூக்கா 2வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்தால், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகும் தேவரீர் சனகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின ரட்சகரை கண்டேன்னு சொல்லல, ரட்சிப்பை கண்டேன்னு சொல்லுறார். இயேசுதாங்க ரட்சிப்பு. இன்னைக்கு ஆண்டவர் ரட்சிப்பை ஏற்படுத்தி இந்த உலகத்துல கொண்டு வந்தார் பாருங்க. அந்த ரட்சகர் பிறப்பே ஒரு தேவ மகிமை வெளிப்படுத்தினது. இன்னைக்கு இயேசு வந்துட்டாரே, அங்க ஒரு ரட்சிப்பு வந்துடும். Hallelujah. God's glory is manifested in the salvation. இன்னைக்கு நீ விசுவாசித்தால் அவர் மகிமை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் நீங்களும் நானும் பார்க்கணும்னா நம்ம விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அவர் மகிமை வெளிப்படுத்தும் போது அதை உணரக்கூடிய கண்கள் இருக்கணும், இருதயம் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இயேசுவின் பிறப்பில் அவருடைய மகிமை வெளிப்பட்டது. 2வது, அவர் செய்த அற்புத செயல்கள், அவருடைய ஊழிய பாதையின் மத்தியில் அவருடைய அற்புத செயல்கள் மூலியமாய் தேவன் அங்கே மகிமை வெளிப்படுத்தினார். நம்ம வாசித்த யோவான் 11 நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு சொல்லி என்ன சொன்னார்? லாசருவே வெளியே வா என்றார். அந்த வெளியே வா அப்படின்னு சொன்னதில் பார்க்கும்பொழுது 4 நாள் மரித்தவன் வெளியே வந்து ஹல்லேலூயா எதையும் தேவன் செய்ய வல்லவர் என்று சொல்லி வெளிப்படுத்தி மரணத்தை ஜெயித்து வந்தது போல வந்தான். இன்றைக்கும் பாருங்கள், முடிவுற்ற காரியங்களிலே ஒரு உயிர் மீட்சியை தந்து செயல்களை ஆண்டவர் அற்புதமாய் செய்த மகிமை வெளிப்படுத்தினார். யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் அந்த கானா ஊரில் திருமண வீட்டில் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின அந்த சம்பவத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலீலியாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார். சாதாரண ஒரு தண்ணீரை ருசிகரமான ஒரு திராட்சை ரசமா மாற்றி இன்னைக்கு ஒரு மாற்றம் லைஃப்ல கொடுத்து கர்த்தர் தம்முடைய மகிமையை எத்தனை பேருக்கு வெளிப்படுத்தினார். படுத்த படுக்கையா வந்து ஒருத்தன் எந்திரிச்சு போறான். நீங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் மேத்யூ சாப்டர் 9 அந்த திமிர்வாதக்காரன் வந்த அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. படுக்கையில் கிடந்த ஒரு மனிதனை தூக்கி கொண்டு வந்தாங்க. அவனை பார்த்து படுக்கையை எடுத்து கொண்டு நடன்றாரு. எல்லாருக்கும் முன்பாக எந்திரிச்சு நடந்து போனான். 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. God's glory was revealed. இன்னைக்காவது சில மருத்துவ வசதிகள் இருக்கு, எனக்கு எதுவுமே கிடையாது இந்த மாதிரி காரியங்கள்லாம். ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது ஹல்லேலூயா ஜனங்கள் கர்த்தருடைய மகிமையை கண்டார்கள். இன்றைக்கி பாருங்கள், நம்ம லைஃப்பில் போராட்டங்கள் பிரச்சனைகள் ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்க ஆரம்பிக்கணும். இன்றைக்கி உங்கள் பிரச்சனை இன்னும் தீரலையா? ஹல்லேலூயா. உங்கள் எதிர்பார்ப்பு அதிகரிக்கணும். எவ்வளோ பெரிய பிரச்சனையும் அதை காட்டிலும் வல்லமையுள்ள ஒரு தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு உங்கள் ஜெபத்தை கூட்டுங்க. ஹல்லேலூயா. எதிர்பார்ப்பை கூட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற காலம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் மாத்திரம் இல்லை, எல்லாரும் பார்ப்பாங்க. கர்த்தர் உங்களுக்காக, எனக்காக, நமக்காக, நம்முடைய சபையில் செய்கிற காரியம், நம்முடைய குடும்பங்களில் செய்கிற காரியம் ஹல்லேலூயா கர்த்தருடைய மகிமையை கொண்டு வரும். மரணத்தை ஜெயித்தார் பாருங்க, மரித்து உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதல் மூலியமாய் தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். ரோமர் 6வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது 4வது வசனத்தை வாசித்தால் அங்கே இப்படியாய் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டபடியால் நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடக்கும்படிக்கு the glory of the Father. யாருடைய மகிமை? பிதாவின் மகிமை. பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமாக இருக்கு. நம்ம ஆராதிக்கிற தேவன் மகிமையுள்ள தேவன். விளையாட்டே பண்ணக்கூடாது.
பயபக்தியாக இருக்கணும் ஆண்டுடைய சந்நிதியில், ஆண்டுடைய பிரசனத்தில். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிறது லேசான இடத்துக்கு வரல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசனம், கர்த்தருடைய மகிமை உலாவுகிற இடத்துல வந்திருக்கிறோம். ஒரு மேலேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அந்த ஒரு நிமிஷத்தில் எல்லாம் முடிஞ்சு போயிடும், ஒரு வினாடியில் முடிஞ்சிடும். அவ்வளோ ஒரு வல்லமை உள்ளவர். அந்த மகிமையினாலே தம்முடைய குமாரன் இயேசு மரித்தோரிலிருந்து ஜெயித்து எழுந்தார். இயேசுவின் உயிர்த்தெழுதல் மூலியமாக, இயேசுவின் பிறப்பின் மூலியமாக, இயேசுவின் ஊழியம், பாடு, மரணம் எல்லாவற்றுக்கும் மூலியமாக, மிக முக்கியமாக இயேசுவின் உயிர்த்தெழுதல் மூலியமாக. ஆனால் பாருங்கள், இவ்வளோ நடந்தது. இதெல்லாம் நடந்துதா நடக்கலையா? நடந்தது. ஆனால் திரள் கூட்டமான ஜனங்கள் விசுவாசித்தாலும் திரள் கூட்டமான ஜனங்கள் நம்பவில்லை. அவங்க மகிமையை காணவில்லை. செயல்படுகிறதுனால மகிமை வெளிப்படலை. அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர் எப்பயும் மகிமை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறார். ஆனால் அவர் செயல்பட்டாலும் அந்த மகிமையை காணாத திரள் கூட்டமான ஜனங்கள் அன்னைக்கும் இருந்தார்கள். காரணம் என்னன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை அங்கே யோவான் அப்போஸ்தலன் சொல்றாரு, வருத்தத்தோடு சொல்றாரு. யோவான் 12:37 அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்ததும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு ஏசாயா தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசனத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதில் 40-41 வசனங்களை வாசித்தால் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவருடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான். 42-43 வாசிங்க. ஆகிலும் அதிகாரிகளும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்காதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாக விரும்பினார்கள். மனுஷரால் வருகிற மகிமை வரும்போது 4 பேர் அப்படியே கனப்படுத்தணும், இந்த மகிமை தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் தேவனால் வருகிற மகிமை. ஒரு லாசரும் மரித்த பின்பு ஆலோசனை சங்கத்தில் ஒரு முக்கியமான கூட்டம் போட்டு இந்த மனுஷனை எப்படி கொலை செய்வதுன்னு அதில் ஒரு சிலர் ஐடியா வேற கொடுக்குறாங்க. அவரை மாத்திரம் இல்லை, லாசரவையும் கொன்றுவோம். எப்படி? அப்போ பாருங்கள், இவ்வளோ அற்புதம் நடந்தும் அவங்க மகிமையை காண முடியவில்லை என்றால் அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை. God is revealing His glory, but are you ready to see the glory? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். எத்தனை வருஷம் சர்ச்சைக்கு வந்தோன்றதுனால மகிமையை காண மாட்டாய். எவ்வளோ தகுதி உள்ளவன் என்பதனால மகிமையை காண மாட்டாய். அதில் எங்கெங்கேயோ இருந்து வர்றவங்க கர்த்தருடைய மகிமையை கண்டு ஆசீர்வதிக்கப்பட்டு போகிற காலம். ஆனால் இன்னைக்கு பிறந்தலேருந்தே சபையில் இருக்கிறவன் துணிகரமாக வர்றான். ஏன்? அவன் கண்கள் மூடப்பட்டிருக்கிறது, இருதயம் கடினப்பட்டிருக்கிறது, செவிகள் உணராமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. குணப்படாமல் இருக்கிறாங்க. மிக முக்கியமாக கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினார். பாருங்க, கர்த்தருடைய மகிமை மிக முக்கியமாக வெளிப்படுகிறது இந்த வார்த்தையாகிய வசனத்தினால தான். சங்கீதம் 138:2 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் நம்முடைய வசனத்தை நீர் மகிமைப்படுத்தினீர், thou hast glorified thy word என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் நம்முடைய வார்த்தையை, இன்னைக்கு அந்த வார்த்தையாகிய வசனத்தில் ஒரு மகிமை இருக்கு. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேனே, என் சொற்பொழிவாற்றினா கேட்க முடியுமா? இது வார்த்தையாகிய வசனத்தில் வெளிப்படுகிற மகிமை. ஆனால் உணரக்கூடிய இருதயம் தேவை. ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறவர் செய்யும் பொழுது உணர்ந்து கொள்ளக்கூடிய நன்றியுள்ள இருதயத்தோடு வாழக்கூடிய மகிமை இது நமக்கு உள்ளம் தேவை. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன அற்புதங்களை பார்த்தார்கள். அந்த நாட்கள் எப்படி இருந்துக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு 3 வருஷத்துக்குள்ள இத்தனை பேர், ஆயிரக்கணக்கானோர் சுகமாயிருப்பாங்க, ஆயிரக்கணக்கானோர் வயிறார உணவு சாப்பிட்டாங்க, மரித்தவர்கள் இத்தனை பேர் உயிரோடு எழும்பிக்கிறாங்க. ஆனால் இந்த மனுஷனை அகற்றும் பரபாசை தாருன்னு சொல்கிறான். ஏன்னா அவன் மகிமை பார்க்கக்கூடிய கண்கள் இல்லை. ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீங்க, அற்பமாக வரல, ஏதோ யதார்த்தமாக வரல, சந்தர்ப்ப சூழ்நிலையால் வரல. கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்.
உங்கள் கண்களை கத்த திறக்கணும்னு ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை இந்த இடத்துல காண்பாய். ஹல்லேலூயா. விசுவாசிக்கலன்றதுனால வெளிப்படுத்தாமல் போக மாட்டார். அவர் செய்கிறதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். உங்கள் கண்ணு பார்க்காது, அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு கத்தர் அந்த விசுவாசமுள்ள மனக்கண்களை நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கும் என்னென்ன சூழ்நிலை, அந்த எல்லா இடத்துல அந்த எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், யுத்தங்கள், ஹல்லேலூயா, பற்றாக்குறைகள், அடைக்கப்பட்ட வாசல், இது எல்லாத்துலேயும் God will glorify His name. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வழியே போக வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ தான் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட முடியும். முன்னால் செங்கடல், பின்னால் எகிப்தியர். அப்படி இல்லைன்னா அவருடைய மகிமையை பார்த்துருக்க முடியும், மகிமையை வெற்றி சிறந்திருக்க முடியுமா? தேவ ஜனங்கள் சில நேரம் பிழியப்படுகிறோம். அந்த பிழியப்படும் பொழுது எவ்வளோ அளவுக்கு பிழியப்படுகிறோமோ அவ்வளோ அளவுக்கு கர்த்தருடைய மகிமை இன்னும் அதிகமாக வெளிப்படும் என்பதை மறந்து போகாதீங்க. இன்றைக்கும் ஹல்லேலூயா, தம்முடைய பிறப்பினாலே, ஊழியத்தின் மூலியமாய், உயிர்த்தெழுதலின் மூலியமாய், தேவன் தம்முடைய குமாரன் இயேசுவின் மூலியமா இன்னைக்கு நமக்கு மகிமை வெளிப்படுது. இயேசு வந்ததில் தான் தேவ மகிமை உச்சக்கட்டமாக வெளிப்பட்டது. அந்த மகிமையை தரிசிக்கும் கண்களை நமக்கு கத்திருக்கோம். இயேசுவின் மகிமையை கண்டு தான் நம்ம அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இருதயத்துக்குள்ள அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையை அவர் இடத்துல ஒப்பு கொடுத்து இந்த இடத்துல அவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நல்ல ஜெபம், எளிமை நின்று ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். இன்னைக்கும் பாருங்க, உங்க பிரச்சனை, மனுஷன் என்னதான் தலைகீழ நின்னால் நடக்காது. ஆனால் ஆண்டவர் வந்துட்டா ஒரு டக்குன்னு ஒரு கல்லை நகட்டிடுவார். அவர் லேசா எல்லாவற்றையும் செய்கிறோம். அற்ப காரியம், காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், பள்ளத்தாக்கை தண்ணீரா, இதுவும் கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான காரியம். இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்தது, நானும் என் வீடும் எம்மாத்திரம். ஆனால் உம்முடைய பார்வைக்கு அது கொஞ்ச காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவன் எளிதாக எல்லாவற்றையும் செய்து தம்முடைய மகிமை வெளிப்பட கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த மாதத்தில் அந்த மகிமையை பார்க்கக்கூடிய கண்களை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற, ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற சூழ்நிலைகளில் ஆண்டவரே இவர்கள் மாத்திரமல்ல, சுற்றி இருக்கிற ஜனங்கள் வெளிப்படுகிற கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். ஹல்லேலூயா. கல்லறை திறக்கணும், மரித்தவர்கள் வெளியே வரணும். ஹல்லேலூயா. முடிந்ததுங்கிற சூழ்நிலையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். நாற்றம் நீங்கி தேவ மகிமை வெளிப்படணும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஆயத்தப்படுத்துங்க. அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுத்துங்க. அதிசயத்தை காண பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. எல்லா சரீர பலவீனங்கள், நோய் நொடிகள் மறையட்டும். இந்த மாதத்தில் எதிர்பார்த்துக்கிற நுழைவுகள், எந்தெந்த காரியங்களை உள்ளே பிரவேசிக்க நினைக்கிறாங்களோ வாசல்கள் திறக்கட்டும். இயற்கை கப்பாற்பட்ட அற்புத சாட்சிகள் இந்த மாதத்தில் உண்டாகட்டும். இந்த தேசம், இந்த உலகம் ஏசாயா சொன்னது போல, ஆண்டவரே ஏசாயா 45 படியா கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் என்று சொன்ன வசனத்தின்படியா நடத்துங்க. ஆச்சரியமாய் காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.